வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு ஓவன் தேவையில்லை, நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம சாட் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை மயோனைஸ், டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அது கூட வச்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, 1/2 எலுமிச்சம்பழம், 2 பெரிய வெங்காயம், குடமிளகா 1, 200 கிராம் பன்னீர், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கடலை மாவு சேர்த்துறேன். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீருக்கும் தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. இந்த தூள் வகைகளுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸை உள்ளே புழிஞ்சிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிடலாம். குடமிளகாவை இதே மாதிரி நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே நல்லா அந்த மசாலா படும்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 30 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிக்கா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது உடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், குடமிளகா, பன்னீர் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆர்டர் பிடிக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் இதில் 2 வெங்காயம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு குடமிளகா, நெக்ஸ்ட்டு பன்னீர், அந்த மாதிரி அந்த ஸ்கியூவரில் வந்து கொஞ்சமாக நம்ம இடம் விட்டுட்டு மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள பன்னீர், வெங்காயம், குடமிளகாயை வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கியூவர்ஸில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணலாம் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழேயும் மேலேயும் கொஞ்சமாக இடம் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அடுப்பில் வைக்கிறப்போ நம்ம திருப்பி போடுறதுக்கு வந்து அதை பிடிச்சி திருப்பி போடணும். அதனால் கொஞ்சமாக பிடிக்கிற அளவுக்கு மட்டும் இடம் இருந்தால் போதும். மற்றபடி நம்ம மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம்.
இப்படி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பேன்னாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். வீட்டில் இருக்கிற சாதா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நான் எல்லாத்தையுமே ஸ்கியூவர்ஸில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் இதில் grill பேன் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய பேன் எதுனாலும் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பேனில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த grill பேன் அப்படின்னா அந்த grill மார்க்ஸ் தெரிகிறப்போ நல்லாயிருக்கும் அது. அதனால் நான் அதில் grill பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஓவன்லேயும் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணவும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் அப்படி திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி நம்ம 4 சைடும் திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். எல்லா சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இதனால் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா எதுவுமே குக் ஆகாதனால நல்லா லோ ஃப்ளேம்னால் நல்லா குக் ஆகும். நம்ம எதுவுமே பாயில் பண்ணியோ எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கோம். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் சைடு எல்லாத்தையும் திருப்பி போட போகிறேன். இதே மாதிரி எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். சைட்லேயும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சைடில் உள்ள மசாலாலாம் அப்படியே ஃப்ரை ஆகாமல் இருக்கும். எல்லா சைட்லையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுலாம். இப்போ நமக்கு எல்லா சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு சுவையான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாட் சட்னி இல்லைனா மயோனைஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த பன்னீர் டிக்கா ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், பட் பின் இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.